ஓரல் ராபர்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. 11 வயசு வரைக்கும் வாய் திக்கி திக்கி பேசின ஒரு தேவ மனித, உலகத்தை அசைத்த கர்த்தருடைய தாசன். வயிற்றில் அவங்க அம்மா வச்சிருக்கும்போது ஒரு வேலியை தாண்டும் போது வேலி வயிற்றில் பிடித்து சாகக்கூடிய தருவாயில் இருந்தபோது வயிற்றில் இருக்கிற பிள்ளை உமக்கே தருகிறன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது வேலி டப் 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 டப்னு வெடித்து அந்த தாயார் புறப்பட்டு பிறந்தது தான் ஓரல் ராபர்ட். பிறந்த பிள்ளைய தேசத்துக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்த அந்த தாயார் ஓரல் ராபர்ட் பிறக்கும் போதே பேச முடியாத பையனாக இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து சிக்கி சிக்கி பேச ஆரம்பித்தார். 11 வயது வரைக்கும் அந்த போராட்டம். ஓரல் ராபர்ட்டுடைய நண்பர்கள் எல்லாம் கேலி கிண்டெல்லாம் பண்ண போதிலும் ஓரல் ராபர்ட்டோட அம்மா சொல்லுவான், நீ உலகத்தை கிளக்கிற தேவ மனித, உலகத்தை அசைக்கிற கர்த்தருடைய தாசன் சொல்லி சொல்லி கடைசியில் அவரை கொண்டு பெரிய அசைவை உண்டாக்கினார். அவர்கிட்ட பெரிய தேவ மனுஷன் எத்தனையோ மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். கட்டையான கால் அப்படி கையை பிடிப்பார், கால் வளர்ந்துடும். அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்த ஒரு பரிசுத்தவான் ஓரல் ராபர்ட். அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டார், ஐயா நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறவரா? ஆமாம் ஆமாம். சே, உங்கள்கிட்ட ஒரு வியாதியஸ்தன் வந்து ஜெபிக்க வருகிறான். ஓகே, ஜெபிக்கிறார். அவர் சுகம் பெறாமல் மரித்து விடுகிறார். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். உடனே சிம்பிளாக யோசிக்காமல் சொன்னார், அடுத்த வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்க போயிடுவேன். சரி, அடுத்த வியாதிசன் வர்றாரு, அவர் ஜெபிக்கிறாரு. நீங்கள் ஜெபிச்சு சுகம் கிடைக்கல, என்ன செய்வீங்க? கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் யோசிக்காமல் அடுத்த வியாதிசனுக்காக ஜெபிப்பார். அப்போ உங்கள் இயேசு பொய்யா? உங்கள் இயேசு ஜீவிக்கலையா? இயேசு அற்புத அடையாளம் செய்கிறவர் இல்லையா? அவர் ஜீவிக்கிறார், அற்புத அடையாளங்களை இன்னைக்கு செய்கிறார். அப்போ நீங்கள் ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும்ல. மரித்துட்டான், ஒன்றும் சுகம் கிடைக்கலன்னா அடுத்த வியாதியசனுக்கு ஜெபிக்க போவீங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்ன போது ஓரல் ராபர்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் வேலை? ஜெபிக்க வேண்டிய வேலை. அவர் தான் அற்புதம் செய்ய வேண்டிய வேலை. ஏன் வேலை? விதைக்க வேண்டிய வேலை. பவுல் நட்டினான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். விளைய செய்கிறது தான் தேவன். கரையம் செலுத்த வேண்டியது ஏன் வேலை. வரலைங்கிறதெல்லாம் கேள்வியே இருக்கக்கூடாது. எழுப்புதல் வரும்.